வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம மைதா மாவில் தோசை சுடுறதை பார்க்கலாம். பாருங்கள், 1 கப்பு மைதா மாவு எனக்கு மட்டும், அதனால் 1 கப்பு மைதா மாவு ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பால் 1 கப் மைதா மாவு. இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த கப்பில் ஒரு சின்ன கப்பு வெல்லம், ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு நுணுக்கி வச்சுருக்கோம். பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் நான் எப்பயுமே. அதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். தேங்காய் பாருங்கள், இந்த கிண்ணத்தில் 1/2 கிண்ணம் ஓட்டி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுப்போம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நான் மைதா மாவு சாப்பிடக்கூடாது, இப்போயாவது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதில்ல தப்பு இல்லைங்க. வாங்க, இப்போ தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். நல்லா தோசை பதத்துக்கு மாவை நல்லா கலக்கிடணும். இப்போ பாருங்கள், நல்லா தோசை பதத்துக்கு, தோசை ஊற்றுற பதத்துக்கு மாவை கரைச்சிக்கிட்டோம். நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இது நம்ம காரமாகவும் சாதாவாக உப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு தாளித்து கொட்டி ஊற்றிட்டு சட்னி வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு சைடிஷ்ஷே தேவையில்லை. இதில் வெள்ளம் இருக்கிறதால தித்திப்பாக இருக்கும், அதனால் சைடிஷ்ஷே தேவையில்லை. வாங்க தோசை ஊற்றலாம். பாருங்கள், நம்ம தோசை கல் போட்டாச்சு. ஒரு ஆனியன் மேலே கட் பண்ணிவிட்டு இப்படி தேய்ச்சி விட்டோம்னா ஒட்டாதுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். வெல்லம், தேங்காய், ஏலக்காய் போட்ட மைதா மாவு தோசை சூப்பராக எம்மியாக இருக்கும். குட்டியாகவும் ஊற்றிக்கலாம், நம்ம பெருசாகவும் ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இது தித்திப்பு தோசை, டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம சுற்றி ஆயில் விட்டாலும் விட்டுக்கலாம், நெய் விட்டாலும் விட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அது நெய் விட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பட்டரு, கீ இது மாதிரி விட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகட்டும். வெந்தவுடனே நம்ம திருப்பி போட்டு எடுத்துட்டாங்க. சூப்பரான மைதா மாவு தோசை, நல்ல சைடிஷ்ஷே தேவையில்லை, ரெடி ஆகிடும். இல்லை ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கணும் டேஸ்ட்டுக்கு. அதே மாதிரி 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குங்க, சொல்ல மறந்துட்டேன். அரிசி மாவும் நம்ம போட்டுக்கிட்டா தான் கொஞ்சம் வெள்ளம்லாம் போட்டுருக்கிறதால கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா வரும், நல்லா டக்குன்னு அழகாக வந்துடும். மைதா மாவு ஒரு கரண்டி, ஒரு சின்ன கரண்டி அரிசி மாவு, 1 பிஞ்ச் உப்பு, அரை கப்பு நாட்டு சர்க்கரை, தேங்காய் ஒரு 1/2 கப்பு ஓட்டி வச்சுக்கலாம், இல்லை துருவி வச்சுக்கலாம். போட்டுட்டு நெய் விட்டு எடுத்தோம்னா ரொம்ப எம்மியாக சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷு தேவையில்லை. ஸ்நாக்காக, ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், மார்னிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் ஊற்றிக்கலாம், நம்ம பெருசாகவும் ஊற்றிக்கலாம். அரிசி மாவும் ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கங்க. 1 கப்பு போடுறோன்னா அதில் 1/4 கப்பு அரிசி மாவு. நெய், பட்டர் இது மாதிரி விட்டுக்கிட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. சைட் டிஷ்ஷு தேவையில்லை, ஸ்வீட்டாகவும் இருக்கா, பசங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. குட்டி குட்டியாக இது மாதிரி செஞ்சிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு டெம்டேஷனாக இருக்கும், பார்க்குறதுக்கே அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். அதனால் நம்ம மாதிரி குட்டி குட்டி தோசையாக ஊற்றி கொடுக்கலாங்க. பாருங்கள், நம்முடைய மைதா மாவு தோசை ஸ்வீட்டாக சைடிஷ்ஷே தேவையில்லாமல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சின்ன 1 கிண்ணம் தாங்க எடுத்தோம், அதுக்கு இன்னும் 2 தோசை கூட வரும் போல இருக்குது. நான் 2 தோசை தான் சுட்டிருக்கேன், இன்னும் 2 தோசை வரும். கொஞ்சமாவது குவான்டிட்டிலே நிறையா வரும், செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.